In this video, we'll discuss about audit. Tanikai. What is audit? An audit in safety protocol refer to a systematic and independent examination. It is a systematic and independent examination of an organization, safety procedures, practice and protocol. Organization safety procedure, practice and protocols to assess their effectiveness and compliance with established standards, regulation and best practices. பாதுகாப்பு நெறிமுறைகளின் தணிக்கை என்பது ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் ஆகியவற்றின் செயல்திறன் மற்றும் நிறுவப்பட்ட தரநிலைகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் முறையான அன்று சுயதினமான விரிவாக்கத்தை குறிக்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா, இட் ரெஃபர் சிஸ்டமேட்டிக் அண்ட் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன், சேஃப்டி ப்ரொசீஜர், ப்ராக்டிஸ், ப்ரோட்டோகால் டு அசஸ் தட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் compliance with established standard, regulation and best practices. The primary purpose of safety protocol audit is to identify any deficiency, potential risk or non-compliance issues and to recommend improvement to enhance safety performance and prevent accident or incident. பாதுகாப்பு நெறிமுறை தணிக்கையின் முதன்மை நோக்கம் ஏதேனும் குறைபாடுகள், அத்தியாவசியமான அபாயங்கள் ஆர் இணக்கமற்ற சிக்கல்கள் கண்டறிதல், பாதுகாப்பு செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் விபத்து மற்றும் சம்பவங்களை தடுப்பதற்கும் மேம்பாடுகளை பரிந்துரைப்பதாகும். Here an overview that audit process in safety protocols. ஸோ ஆடிட் அதோட இது என்னென்னா பிளானிங். ஃபஸ்ட்டு தணிக்கை செயல்முறையின் மேலோட்டம் இங்கே உள்ளது. என்னென்னு சொல்லி பார்த்தா, தணிக்கை திட்டமிடல், ஆடிட் பிளானிங், தென் டேட்டா கலெக்ஷன் சேகரிப்பு, தென் தளத்தில் ஆய்வு, ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன், தென் இணக்க சோதனை, கம்ப்ளைண்ட்ஸ் செக், தென் எஃபெக்டிவ்னஸ் இவாலுவேஷன், செயல்திறன் மதிப்பீடு, தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட், இடர் மதிப்பீடு, தென் ரெக்கமெண்டேஷன் அண்டு கரெக்டிவ் ஆக்ஷன், ஆவணப்படுத்துதல் மற்றும் அறிக்கையிடுதல், தென் ஃபாலோ அப் அண்டு மானிட்டரிங், பரிந்துரைகள் மற்றும் மானிட்டர் பண்ணுறது, ஃபாலோ அப் அண்டு மானிட்டரிங். ஸோ இதெல்லாம் வந்து ஆடிட் பிளானிங். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது, அடுத்து வந்து கலெக்ஷன், டேட்டா கலெக்ஷன், தென் ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன் போகிறது, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணுறது, எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் மதிப்பீடு செய்கிறது, தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட், இடர் மதிப்பீடு, டாக்குமெண்டேஷன் அண்டு ரிப்போர்ட்டிங், அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் அண்டு கரெக்டிவ் ஆக்ஷன், பரிந்துரைகள் மற்றும் திருத்த நடவடிக்கைகள், அப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணுறது. இந்த ஃபாலோயிங் ஹெட்டிங்ஸில் தான் வந்து இந்த ஆடிட் பிளானிங் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆடிட் பிளானிங். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் to plan the safety protocol audit. This involves defining the scope of that audit, determining the objectives and identifying the specific safety protocols, procedures and area to be evaluated. The audit team is assembled, which may consist of internal or external auditor with expertise in safety and relevant regulation. ஃபஸ்ட்டு வந்து பிளானிங், அதாவது திட்டமிடல். இது தணிக்கையின் நோக்கத்தை வரையறுத்தல், செயல்பாடுகளை தீர்மானித்தல், குறிப்பிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகள், நடைமுறைகள் மற்றும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய பகுதிகளை அடையாளம் காண்பது இவற்றில் அடங்கும்.
தணிக்கை குழுவின் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் இருக்கலாம். அவங்க தணிக்கை குழுவில் இன்டர்னலும் இருக்கலாம், அது எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வரவங்களும் இருக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து டேட்டா கலெக்ஷன். த ஆடிட் டீம் கேதர்ட் ரிலவெண்ட் டேட்டா அண்ட் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் டு சேஃப்டி புரோட்டோகால்ஸ். தணிக்கை குழு பாதுகாப்பு நெறிமுறைகள் தொடர்பான முக்கியமான தரவு மற்றும் ஆவணங்களை சேகரிக்கின்றது. These may include safety manual, policy, incident report, training record, inspection record and any other relevant information. இதில் பாதுகாப்பு கையேடுகள், கொள்கைகள், சம்பவ அறிக்கைகள், பயிற்சி பதிவுகள், ஆய்வு பதிவுகள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்கள் இருக்கலாம். தேர்ட் ஒன்று ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன், தளத்தில் ஆய்வு. இன் மெனி கேசஸ் சேஃப்டி ப்ரோட்டோகால் ஆடிட் இன்வால்வ் ஆன்சைட் விசிட். மெனி இதில் வந்து என்னென்னா ஆன்சைட் விசிட் வந்து டு தட் ஃபெசிலிட்டேட் வேர் சேஃப்டி ப்ரோட்டோகால் ஆர் இம்ப்ளிமெண்டட். ஆன்சைட் விசிட் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. பல சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நெறிமுறை தணிக்கைகள் பாதுகாப்பு நெறிமுறைகள் செயல்படுத்தும் வசதிகளுக்கு ஆன்சைட் வருகை உள்ளடக்கியது. திஸ் ஒன் during the visit, auditor observed safety practices, interview personnel involved in safety management and assess that physical environment for potential hazard. வருகையின் போது தணிக்கையாளர்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க என்னென்னா பாதுகாப்பு நடைமுறைகள், பாதுகாப்பு நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை நேர்காணுதல் செய்கின்றன. எனி ஹசார்ட் இருக்குன்னா அதை வந்து அசஸ் பண்ணுறாங்க. தென் கம்ப்ளைண்ட்ஸ் செக், கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பார்ப்பது. த ஆடிட் டீம் evaluate whether the safety protocol and practice comply with the relevant regulation, industry standard or internal policy. இதில் வந்து என்னது கம்ப்ளைண்ட்ஸ் செக், நெறிமுறைகள் இது தணிக்கை குழு பாதுகாப்பு என்பதை மதிப்பீடு செய்கிறாங்க. நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகள், தொடர்புடைய விதிமுறைகள், தொழில் தரநிலைகள் மற்றும் உள்கொள்கைகளுக்கு இணங்குகின்றன. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன், அப்புறம் வந்து ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன், தென் கம்ப்ளைண்ட் செக், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காங்கிறத செக் பண்ணுறாங்க. These steps involve comparing that actual practice with the established requirement. Then effectiveness evaluation. Auditor assess the effectiveness of safety protocol in preventing accident or incident. They review incident report and analyze trend to identify any recurring issue that may indicate shortcoming in the safety protocol. இந்த படியானது உண்மையான these steps involve comparing that actual practice with the established requirement. இந்த படியானது உண்மையான நடவடிக்கைகளை ஒப்பிடுவதை உள்ளடக்கியது. தென் இது எஃபெக்டிவ்னஸ் இவாலுவேஷன் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா செயல்திறன் மதிப்பீடு, விபத்துகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதில் பாதுகாப்பு நெறிமுறைகளின் செயல்திறனை தணிக்கையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். தென் அவர்கள் சம்பவ அறிகுறிகளை மதிப்பாய்வு செய்கின்றார்கள் மற்றும் குறைபாடுகளை குறிப்பிடக்கூடிய தொடர்ச்சியான சிக்கல்களை கண்டறிய போக்குகளை பகுப்பாய்வு செய்கின்றனர். தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட், இடர் மதிப்பீடு. Auditor identify potential risk and hazards that may not have been adequately addressed in the safety protocol. This assessment help in understanding areas that required improvement to enhance safety measurement. ஸோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்துவதற்கு முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை புரிந்து கொள்ள இந்த மதிப்பீடு உதவுகிறது. இந்த பகுதியில் வந்து முன்னேற்றம் தேவைப்படுங்கிறதையும் நம்ம இந்த மதிப்பீடு மூலமாக புரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஆஃப்டர் ஆடிட்டிங் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணும். த ஆடிட் ஃபைண்டிங் ஆர் டாக்குமெண்ட் இன் எ ஃபார்மல் ரிப்போர்ட். அதை வந்து ரிப்போர்ட்டாக அவங்க வந்து ரெடி பண்ணணும். த ரிப்போர்ட் இன்க்ளூடிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தட் சேஃப்டி ப்ரோட்டோகால். சேஃப்டி ப்ரோட்டோகால் எப்படி, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, வீக்னஸ் எப்படி இருக்குது, நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ,
இஃப் எனி ஏதாவது இருக்குதா அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களா எல்லாமே அதில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். ரெக்கமெண்டேஷன் அண்டு கரெக்டிவ் ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன்லாம் கரெக்ட் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தர் ஆடிட் ஃபைண்டிங் த ஆர்கனைசேஷன் டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான் டு அட்ரஸ் எனி ஐடென்டிஃபைடு டெஃபிஷியன்சி ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ண. These corrective action aim to improve safety protocol and prevent future incidents. திருத்தப்பட்ட செயல்கள் செயல்படுத்திய பிறகு பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் திறம்பட செயல்படுத்தப்படும் இன் ஃபியூச்சரில். ஃபாலோ அப் அண்ட் மானிட்டரிங் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் கரெக்டிவ் ஆக்ஷன் த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் ஃபாலோ அப் ஆடிட். ஓகே, அவங்க வந்து ஃபாலோ அப் ஆடிட் பண்ணணும் டு என்ஷூர் தட் ரெக்கமெண்டட் சேஞ்சஸ் have been effectively implemented and have resulted in improved safety performance. அப்போ தான் வந்து சேஃப்டியாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் கரெக்டிவ் ஆக்ஷன் எல்லாமே திருத்தம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் கான்டாக்ட் ஃபாலோ அப் ஆடிட் டு என்ஷூர் தட் ரெக்கமெண்டட் சேஞ்சஸ் எல்லா ரெக்கமெண்டட் சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது சேஃப்டி பர்ஃபார்மன்ஸை. ஸோ இந்த வீடியோவில் ஆடிட் பண்ணுறது எப்படி, அதுக்கு வந்து ஆடிட்டிவ் பிளானிங் என்ன, டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன், கம்ப்ளைண்ட் செக், எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன், ரிஸ்க் அசஸ்மெண்ட், டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், ரெக்கமெண்டேஷன் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், ஃபாலோ அப் அண்ட் மானிட்டரிங், இந்த ஹெட்டிங் கீழே எல்லா நோட்ஸும் பார்த்தோம். ஸோ ஆடிட் பிளானிங் ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணுறது, தென் டேட்டா எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது, ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன், தென் கம்ப்ளைண்ட்ஸ் செக், then effectiveness evaluation, risk assessment, then documentation and reporting, then recommendation and corrective action, then follow up and monitoring. இதை பற்றி பார்த்துருக்கோம். ஆடிட் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.